வணக்கம். ஆண்டுகளின் பார்வையில் தமிழ் சினிமா என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு 1981. 1981 வெளியான திரைப்படங்களின் பட்டியலைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக தமிழ் சினிமாவின் காலம் என்று சொன்னால் அது 80-90 காலகட்டம்தான். அன்றைய ரசிகர்கள் நடிகர்களை கொண்டாடினார்கள், நடிகர்களும் ரசிகர்களை மதித்தார்கள். அன்றைக்கு வெளியான திரைப்படங்கள் அத்தனையும் திரை அரங்குகளில் மட்டுமே வெளியானத காரணத்தினால் திரை அரங்குகள் அத்தனையும் திருவிழாக்களாக காட்சியளித்தன. குடும்பமாக சென்று திரையரங்கை மக்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடினார்கள் என்றால் அது உண்மையில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அந்த வகையில் 1981 வெளியான திரைப்படங்களின் பெயர்களை பார்ப்பதற்கு முன்பாக 1981 சுமார் 103 திரைப்படங்கள் வெளியாகின. அந்த 103 திரைப்படங்களில் பல்வேறு கதையின் நாயகர்கள் நடித்திருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நாயகர்களும் நடித்திருந்தார்கள். மிகப்பெரிய வெற்றியினை கொடுத்தார்கள். அந்த குறிப்பிட்ட சில கதாநாயகர்களுடைய பெயர்களை மட்டும் இப்பொழுது பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், சிவகுமார், ஸ்ரீகாந்த், ரஜினிகாந்த், கமலஹாசன், சிரஞ்சீவி, விஜயகாந்த், சந்திரசேகர், சுதாகர், சுமன், பிரதாப் போத்தன், ரவீந்தர், கார்த்திக், டெல்லி கணேஷ், விசு, சுரேஷ் போன்ற அன்றைய நட்சத்திரங்கள் நடித்து வெளியான திரைப்படங்களும் இதில் அடக்கம். அதேபோல் பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாக்கியராஜ், டி ராஜேந்தர், S.A. சந்திரசேகர் போன்ற முன்னணி இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படங்களும் இந்த 103 படங்களில் அடக்கம். அந்த 103 படங்களின் பெயர்களை இப்பொழுது வரிசையின் அடிப்படையில் பார்க்கலாம். அலைகள் ஓய்வதில்லை, அந்த 7 நாட்கள், அமரகாவியம், அன்புள்ள அத்தான், அன்று முதல் இன்று வரை, அந்தி மயக்கம், அஞ்சாத நெஞ்சங்கள், அர்த்தங்கள் 1000, அரும்புகள், அவளும் தாயானால், அவசரக்காரி, ஆணிவேர், ஆராதனை, ஆடுகள் நனைகின்றன, இன்று போய் நாளை வா, ரயில் பயணங்களில், உதயமாகிறது, எல்லாம் இன்பமயம், எனக்காக காத்திரு, எங்கம்மா மகாராணி, எங்க ஊர் கண்ணகி, ஒரு இரவு ஒரு பறவை, ஒருத்தி மட்டும் கரையினிலே, கர்ஜனை, கடல் மீன்கள், கடவுளின் தீர்ப்பு, கல்தூண், கண்ணாடி, கண்ணீரில் எழுதாதே, கண்ணீர் பூக்கள், கன்னி மகமாயி, கன்னித்தீவு, கரையெல்லாம் செண்பகப்பூ, கழுகு, காலம் ஒரு நாள் மாறும், கிளிஞ்சல்கள், கீழ்வானம் சிவக்கும், குடும்பம் ஒரு கதம்பம், குலக்கொழுந்து, கோயில் புறா, கோடீஸ்வரன் மகள், சங்கர்லால், சட்டம் ஒரு இருட்டரை, சத்திய சுந்தரம், சவால், சாதிக்கொரு நீதி, சின்னமுள் பெரியமுள், சிவப்பு மல்லி, சுமை, சூறாவளி, சொல்லாதே யாரும் கேட்டால், சொர்க்கத்தின் திறப்பு விழா, டிக் டிக் டிக், தண்ணீர் தண்ணீர், தரையில் வாழும் மீன்கள், தில்லுமுள்ளு, திருப்பங்கள், தீ, தெய்வ திருமணங்கள், தேவி தரிசனம், நல்லது நடந்தே தீரும், நண்டு, நதி 1 கரை 3, 47 நாட்கள், நீதி பிழைத்தது, நெல்லிக்கனி, நெஞ்சில் ஒரு முள், நெஞ்சில் துணிவிருந்தால், நெருப்பிலே பூத்த மலர், நெற்றிக்கண், பனிமலர், பன்னீர் புஷ்பங்கள், பட்டம் பதவி, பட்டம் பறக்கட்டும், பால நாகமா, பாலைவனச் சோலை, பாக்கு வெத்தலை, புரந்தரதாசர், பெண்ணின் வாழ்க்கை, பெண்மனம் பேசுகிறது, பொன்னழகி, மதுமலர், மங்கள லட்சுமி, மகரந்தம், மயில், மௌன யுத்தம், மாடி வீட்டு ஏழை, மீண்டும் கோகிலா, மீண்டும் சந்திப்போம், மோகன புன்னகை, மௌன கீதங்கள், இரத்தத்தின் ரத்தம், ராஜாங்கம், ராஜபார்வை, ராம் லட்சுமண், ராணி, இராணுவ வீரன், லாரி டிரைவர், ராஜா கண்ணு, வசந்த காலம், வா இந்த பக்கம், வாடகை வீடு, விடியும் வரை காத்திரு, வெளிச்சத்துக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய 103 திரைப்படங்கள் வெளியாகின. சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், சிவகுமார், ஸ்ரீகாந்த், ரஜினிகாந்த், விஜயன், கமல், சிரஞ்சீவி, சங்கர், சந்திரசேகர், சுதாகர், சுமன், பிரதாபத்தன், ரவீந்தர், கார்த்திக், டெல்லி கணேஷ், விசு, சுரேஷ், இப்படி ஒட்டுமொத்த திரை நட்சத்திரங்கள் எல்லாம் கலந்த கலவையாக அந்த 1981 என்பது காட்சியளித்தன. உண்மையில் ரசிகர்களின் பொற்காலம், சினிமாவின் பொற்காலம் என்று சொன்னால் அது 80-90 காலகட்டம் தான். அன்றைய காலகட்டத்தில் தான் குடும்பத்தோடு திரையரங்கிற்கு சென்று மக்கள் கண்டு களித்தார்கள். அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், அத்தை மகள், மாமன் மகன் என்று குடும்பமாக சென்ற ஒரு காலம் உண்டு என்றால் அது 80-90 தான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காலம் மீண்டும் வருமா என்ற ஏக்கத்தோடு மைதீன்.